இப்போதைய முக்கிய செய்தி, கன்னியாகுமரியில் என்ஐஏ அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வரும் அண்மை செய்தி இது. கன்னியாகுமரி நாகர்கோவில் இளங்கடை பகுதியில் முகமது அலி வீட்டில் என்ஐஏ அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். முகமது அலி என்பவரிடம் தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர். பல்வேறு நாடுகளில் தடை செய்யப்பட்ட ஹிஸ்புத் தஹ்ரீர் அமைப்புக்கு ஆள் சேர்த்த வழக்கு காரணமாக இந்த என்ஐஏ சோதனை தமிழகம் முழுவதும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. முன்னதாக சென்னை, புதுக்கோட்டை நடைபெற்ற நிலையில் தற்போது கன்னியாகுமரியிலும் என்ஐஏ சோதனை தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கும் அண்மை செய்தி இது. இது தொடர்பாக நமது குமுதம் செய்தியாளர் பிரின்ஸ் தரும் தகவல்களை கேட்கலாம். அதாவது, காலையிலிருந்தே என்ஐஏ அதிரடி சோதனை தமிழகமெங்கும், தற்போது கன்னியாகுமரியில் உங்களின் கள நிலவரம் என்ன? எந்த மாதிரியான சோதனை இது? இதன் நடவடிக்கைகள் என்ன? உங்கள் தகவல்களை நோக்கி காத்திருக்கிறோம். வணக்கம் மோகன்ராஜ். அதாவது, சென்னை, தாம்பரம், புதுக்கோட்டை, கன்னியாகுமரி உட்பட என்ஐஏ அதிகாரிகள் பல்வேறு இடங்களில் இன்று காலை முதல் திடீரென சோதனை நடத்தி வருகின்றனர். ஹிஷாப் உத் தஹ்ரீர் என்ற தடை செய்யப்பட்ட அமைப்பிற்கு ஆள் சேர்ப்பதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் இந்த என்ஐஏ சோதனை நடைபெற்று வருவதாக கூறப்படுகிறது. இதற்கு முன்பும் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இந்த அமைப்பு தொடர்பாக என்ஐஏ அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டு வந்தனர். இந்த நிலையில் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் இளங்கடை தெற்கு புது தெரு பகுதியில் வாடகை வீட்டில் வசித்து வரும் முகமது அலி, அமீர் அலி, ஆலிம் ஷா ஆகியோரிடம் என்ஐஏ அதிகாரிகள் இன்று காலை முதல் விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் இவரது வீட்டின் பகுதியில் உள்ள இடங்களிலும் போலீசார் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். இவரது வீடை கண்டுபிடிக்க முடியாமல் போலீசார் காலை முதலேயே தேடி வந்த நிலையில் பல்வேறு தகவல்களின் அடிப்படையில் இவர்கள் வீடு கண்டுபிடிக்கப்பட்டு தற்போது போலீசார் அவர்களிடம் இந்த அமைப்பு குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் இதில் தொடர்புடையவர்கள் கன்னியாகுமரி உள்ளிட்ட பகுதிகளில் உள்ளனரா என்பது குறித்தும் கன்னியாகுமரி பகுதியிலும் என்ஐஏ அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர். இந்த சம்பவம் தற்போது நாகர்கோவில் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. உங்கள் உடனடி தகவல்களுக்கு நன்றி பிரின்ஸ்.